வணக்கம் ஃபியூச்சர் மைனஸ். லாஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு சின்ன டைட் ரேஞ்சில் கம்ப்ரஸ்டாகவே இருக்கு லாஸ்ட் 2 டேஸா. பட் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, கம்ப்ரெஷன் வந்து எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் ஆனால் கம்ப்ரெஷன் வந்து எந்த டைரக்ஷன் போகும் அப்படின்றத வந்து சொல்லாது. சரியா? அதனால இன்னைக்கு வந்து திரும்பியும் கெஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை. ஸோ அதனால கெஸ் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம ப்ராப்பராக இன்னையோட மார்க்கெட் அனலைஸ் பண்ணிட்டு ஸோ அடுத்த நாளைக்கு அதாவது மண்டேக்கு வந்து புல்லிஷாக இருந்தால் என்ன மாதிரி சினாரியோஸ் டேக் பண்ணணும், பேரிஷாக இருந்தால் என்ன மாதிரி சினாரியோஸ் வந்து கன்சிடர் பண்ணணும், இல்லை அப்படின்னா நோ ட்ரேடுன்ற சினாரியோஸ் வந்து எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ திரும்பியும் நல்லா நோட் பண்ணுங்க, கம்ப்ரெஷன் தான் ஆயிருக்கு மார்க்கெட்டில், அதாவது கன்சால்டேட் ஆகிட்டே இருக்கு 2 நாளாக. இட் டஸ் நாட் சேஸ் எனிதிங் அபவுட் டைரக்ஷன். நம்ம ஒன்றா அசியூம் பண்ணலாம், பட் ஜென்ரலாக ஆஸ் எ ஃபியூச்சர் மில்லியனர்ஸாக வி டோன்ட் ப்ரெடிக்ட் மார்க்கெட்டு அப்படின்ற ஆங்கிளில் வந்து இன்னைக்கு உள்ளே போவோம் வாங்க. ஸோ ட்ரேடிங் டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் அகைன் இன்னைக்கும் வந்து நியூட்ரல் தான். ஏன் அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம அந்த 1 hour சார்ட்டை வச்சு ஒரு சேனல் வரைஞ்சிருக்கோம். அந்த சேனலில் அது இன்னும் சென்ட்ரிக்காக தான் உட்காந்துருக்கு. ஸோ அதனால இன்னும் வந்து பெருசாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி எனக்கு பர்சனலாகவும் எங்கன்னா ஒரு இடத்துல வந்து எதாவது லாங் எடுக்கலாம் ஷார்ட் எடுக்கலாம்னாலும் ஃபேவரபுளாக இல்லை. நானும் வந்து சொல்லிட்டே இருக்கிறேன், நம்மளோட ரிஸ்க் ரிவார்டு வந்து நம்மளுக்கு எப்போ ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னா ஒன்று அந்த 24-100 ஜோன் வரணும். அப்படி இல்லைன்னா இப்போ இந்த கீழே இருந்துச்சு பார்த்தீங்களா, இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் வரும்போது சப்போர்ட் சப்ளை அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து வரும்போது என்னோட ரிஸ்க் ஃபேக்டர் வந்து எனக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ 4 இல்லைனா 5 இல்லைனா கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் மார்க்கெட் வந்து அப்படியே கல்லில் போட்ட மாதிரி, கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருக்குது, இன்னும் பெருசாக நவராகும். பட் அதான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜஸ்ட் அகைன் கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும் வெயிட் பண்ணலாம். துருன்னு அந்த இம்பல்சிவ் என்ட்ரிஸ்னா நம்மளை தூண்டி தூண்டி எடுக்க வைக்கும் பார்த்தீங்களா, அது நம்ம ஃபஸ்ட்டு பண்ணாமல் இருந்தாலே போதும். நீங்கள் ரீட்டைல் ட்ரேடர் கூட பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, மொமெண்டம் இல்லாமல் ட்ரேடு போய் மாட்டிப்பாங்க. அவங்க ஜென்ரலாக ஆப்ஷன் பையிங்கு இல்லைனா கொஞ்சம் அக்ரெசிவ் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்குது. நான் ஜென்ரலாக ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ரேஞ்ச் போனா இருந்தாலும் ஓகே, இல்லை என்ன ரேஞ்சுன்றத நான் எப்பவுமே மைண்டில் வச்சுருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ரேஞ்சுக்குள்ளேயே இருந்தாலும் டெய்லி நான் காட்டும் போது ப்ராஃபிட்டும் காட்டுவேன். அதே மாதிரி மார்க்கெட் மூவ் ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த டைரக்ஷனில் வச்சு ப்ராஃபிட் காட்டுவேன். ஸோ அதனால் நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி இம்பல்சிவ் என்ட்ரிஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். கேபிட்டல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு கோல், அதை எப்பவுமே மைண்டில் வச்சுங்க. ஸோ இன்னொன்று கீ ஜோனாக வந்து அதே லெவல் தான் இருக்க போது, நம்ம 24-700 24-100 தான். ஸோ வாங்க வந்து இன்னைக்கு என்ன நடந்துச்சு, என்ன கீ லெவல்ஸ் நெக்ஸ்ட் லெவல்ஸு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே பண்ணுற இந்த 3 கீ அப்சர்வேஷன்ஸ் மார்க்கெட் பண்ணலாம். சரியா? மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரு என்ன ட்ரெண்டு, அதே மாதிரி எதாவது இம்பார்ட்டண்ட்டான இடத்துல ரியாக்ஷன் நடந்திருக்கா, இல்லை ஏதாவது இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் வந்து ப்ரீச் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம டெய்லி பார்ப்போம். ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு நாளைக்கு என்ன வந்து நம்ம டேக்அவே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதான் இந்த செக்மெண்ட்டில் பார்ப்போம். ஸோ இப்போ இன்னைக்கு திரும்பியும் அதே தான். ஏன்னா மார்க்கெட் வந்து நீங்கள் சார்ட் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? நான் நிஃப்டி சார்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். நிஃப்டி சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சராக இருந்தாலும் சரி, இல்லை இது வந்தாலும் சரி, ஸ்பாட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அகெயின் காலையில் வந்து ஓப்பன் ஆச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ ஹை மார்க் பண்ணிங்க, லோ உடையில. அப்புறம் நான் அந்த லோ வரும்போது ஆக்சுவலாக சொல்லியிருந்தேன், இங்கேருந்து வந்து அன்லெஸ் 260 உடையாத வரைக்கும் ஒரு பவுன்ஸ் வந்து வரும் அப்படின்ட்டு. ஆனால் அதே மாதிரி தான் அந்த பவுன்ஸ் வந்து பெருசாகவும் எதிர்பார்க்கல. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஹை தான் உடஞ்சிச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று 2 நாளாக ஒரு ஹை ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்களா, மேக்ஸிமம் அது வரைக்கும் தான் போச்சு. அப்புறம் அப்படியே போயிட்டு அப்படியே சட்டிலாக க்ளோஸ் ஆயிடுச்சு மார்க்கெட். ஒன்றும் பெரிய ரேஞ்செலாம் இல்லை. இப்போ இந்த நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரேஞ்ச் இருக்குது, அதுக்கு முன்னாடி நாளும் நல்ல பெரிய ரேஞ்ச் இருக்குது, நல்ல ஜிக்ஸாக் இருந்தாலும் பெரிய ரேஞ்ச் இருந்துச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நேற்றும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ ஹை அதுக்குள்ளேயே முடிஞ்சிச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோக்கோலேயே வந்துட்டு நேத்தோட ரேஞ்சுக்குள்ளேயே திரும்பி வந்து க்ளோஸ் ஆகி அகைன் அங்கேயே முடிஞ்சு போச்சு அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு நடந்தது. ஸோ இப்போ இன்னைக்கு நடந்ததில் வந்து அகைன் பார்த்தீங்கன்னா க்ரூட் வந்து ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு ஏற்ற இறக்கம் இல்லை, அப்படியே ஃப்ளாட்டாக இருந்துச்சு. இந்தியா விக்ஸு ஆல்மோஸ்ட் 11 கிட்ட வந்துச்சு. ஸோ பாட்டம்க்கு ஃபார்ம் ஆகுதா, இல்லைனா வந்து திரும்பி எதாவது வந்து விக்ஸ் ரைஸ் ஆகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து வரும். நீங்கள் நிஃப்டி சார்ட்டை சரி இந்த இந்தியா விக்ஸ் சார்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து கூல் ஆஃப் ஆகி இந்த பழைய பாட்டம் ஜோனில் வந்து நிற்கிது. சரியா? 15 மினிட்ஸ் சார்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ பாட்டமில் தான் நிற்கிது. ஸோ அதனால் ஏதாவது ஒரு பவுன்ஸ் வரும் அப்படின்றது வந்து அதான் விக்ஸாக வந்து பவுன்ஸ் வரும்ன்ற மாதிரி எதிர்பார்க்குறதா, இல்லை இதே மாதிரி வந்து லோ விக்ஸ்லேயே இருக்கும் மார்க்கெட். ஏன்னா இப்போ லோ விக்ஸ்லாம் தொடம்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், லோ இருக்கும் சருன்னு ஏறி இருக்கும், லோ தொடும் சருன்னு ஏறி இருக்கும், திரும்பி லோ வரும் சருன்னு ஏறி இருக்கும். இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா லோ தொட்ட மாதிரி இருக்கும், உடனே ஒரு பவுன்ஸ் வரும், லோ தொட்ட மாதிரி இருக்கும், உடனே ஒரு பவுன்ஸ் வரும். ஸோ இது வந்து விக்ஸோட ஜென்ரல் ஃபினாமினா. ஸோ இதில் இந்த ஆக்டிவிட்டீஸு அப்புறம் எல்லாமே இன்னைக்கு வீக்கெண்ட் வர ஸோ எல்லாம் முடிஞ்சு போச்சு.
நேற்று வந்து இதான் சொன்னேன், பெருசாக வந்து உடையறதுக்கு சான்ஸ் இல்லை, அப்படியே உடஞ்சா மட்டும்தான் ட்ரெண்டிங் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். வீக்கெண்டுக்கு அப்படியே தூக்கி மடிச்சு போட்டு மார்க்கெட் அது உள்ளே வச்சு நல்லா கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரிங்கை கம்ப்ரஸ் பண்ணி வச்ச மாதிரி வச்சு நல்லா அழுத்தி நம்ம இருந்து விட்டுட்டாங்க. ஸோ அதில் வந்து இப்போ என்ன முன்னா பார்க்குறது அப்படின்றத மட்டும் பார்க்கணும். மிச்சப்படி வந்து ஒன்றும் பெருசாக அதில் வந்து எதுவும் கன்விக்ஷனாக வந்து மூவ் எதுவும் இல்லை. ஸோ அதனால ரேஞ்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே தான். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு அதே 24,620. நேற்று என்ன சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணி வச்சிங்களோ உங்கள் லெவலில் அதை அப்படியே வச்சிங்க. சரியா? ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 620, சப்போர்ட் வந்து 260. சப்ளை ஜோனாக இருக்குதுன்னா அப்போ தான் நான் சப்ளை ஜோன்னா இப்போ நான் இங்கேருந்து பவுன்ஸ் வந்தால் எந்த இடத்துல நான் ஷார்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து இதை வந்து ரெஃபரன்ஸாக வச்சிருக்கேன். ரெசிஸ்டன்ஸ் 620. ஸோ 620 மேலே போச்சுன்னா இது வரைக்கும் உள்ளே போயிடும் அப்படின்றத மைண்டில் வச்சுங்க. நேற்றுலேருந்து இதான் பார்க்குறோம். அப்புறம் டிமாண்ட் ஜோன் வந்து இந்த ஜோன் தான். அதில் சப்போர்ட் வந்து முக்கியமாக இந்த ஜோன் அப்படின்றத வந்து கீ லெவலாக மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. அப்புறம் இன்னியோட மார்க்கெட்டையும் ஆஸ் சிம்பிள் தான். ஏன்னா நேத்தோட ரேஞ்சும் தாண்டி உடையில கரெக்டாக. அப்படின்னா அது வந்து நியூட்ரல் மார்க்கெட் தான். ஸோ ஸ்ட்ரக்சராக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சராக வந்து இன்னும் அதுலேயே தான் இருக்குது மார்க்கெட். சரியா? இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு, அது சென்டராக இருக்குது. ஸோ நேற்று ஹை, முந்தா நேற்று ஹைலாம் பார்த்தீங்கன்னாலும் அது அப்படியே ஒரு மாதிரி குட்டி குட்டி கம்ப்ரஸ்டாக தான் இருக்குது. ஸோ அதனால வந்து ஒன்றும் பெருசாக வந்து எதுவும் வந்து நம்மளுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் வரல. சரியா? அதனால மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்குதா, ஏன்னா நீங்கள் ஒன்றா எடுக்கலாம். டே ஓலியே சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு, ஒரு பவுன்ஸ் ஆகுமான்னு நினச்சிங்கன்னா அது ஒன்லி ப்ரெடிக்ஷன் தான். ஜென்ரலாக அந்த கன்ஃபர்மேஷன் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா கன்சல்டேஷன் எவ்வளோ நாள் ஆகும் தெரியாதுல்ல. 3 நாள் 4 நாள் 5 நாளாக ஆச்சுன்னா அந்த ரேஞ்சிலேயே அப்படியே இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் கடைசியாக ஒரு நாளில் மட்டும் ஓடிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நம்மளோட பர்பஸ் அந்த நல்லா கன்சல்டேட் ஆகி ஒரு பக்கம் உடையும் பார்த்தீங்களா, உடஞ்சதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்தா கூட ஓகே. இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ உடஞ்சதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்தா கூட அந்த மொமெண்டமாக வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த ஜோனை போட்டு வச்சுட்டு அந்த ஜோனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் சைலண்ட்டாக வேடிக்கை பார்க்கறது தான் நம்மளோட வேலையாக இருக்கணும். சரியா? இப்போ இதில் அதே மாதிரி தான். வியூ என்னது, இன்வாலிடேஷன் பாயிண்ட் அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியுமா? ஸோ என்ன ஜோனு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியே என் கூட சொல்லுங்கள் பார்க்கலாம். சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு என்னது, கீ லெவல் என்னது, 25 520க்கு மேலே போனால் புல்லிஷ்னு எடுத்துக்கலாமா? கீழே 24 260க்கு கீழே போனால் பீரிஷ்னு எடுத்துப்பீங்களா இந்த வியூக்கு? அப்புறம் ஒருவேளை இது கீழே போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பீங்க? 24 420 இப்படி போனாலும். ஒருவேளை மார்க்கெட்டிங்லேருந்து மேலே போச்சுனாலும் அந்த மேலே போனதுக்கு ஸ்டாப் லாஸ் என்ன வச்சுப்பீங்க? 24 420. ஏன் அந்த 24 420 பார்த்தீங்கன்னா நேற்றும் வந்து மார்க்கெட் ஏறிச்சா, அந்த 420 தாண்டாமல் மார்க்கெட் அமுக்கிச்சா, இன்னைக்கும் ஏற ட்ரை பண்ணிச்சா, அப்புறம் நேற்று ஐக்குள்ளேயே வந்து முக்கி போயிச்சா. அப்போ இந்த 420 வந்து இம்பார்ட்டன்ட் லெவலுன்றது நம்ம 3 நாளாக சொல்லிட்டு இருக்கோம். பட் மார்க்கெட் அதை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறதுன்றதுலாம் நீங்களே பார்த்துங்க. ஸோ இப்போ இந்த வந்து வியூ வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆனால் தான் இப்போதைக்கு என்னது வியூ இந்த ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருக்க போகுதுன்றது வியூவு. ஸோ ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அதோட இன்வாலிடேஷன் பாயிண்ட் வந்து இந்த லெவலில் வச்சுக்கலாம் 24 420. இல்லை மேலே போகுது அப்படி மேலே போச்சுனாலும் அதுக்கான இன்வாலிடேஷனும் நீங்கள் 420 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி ஏதாவது வர வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஜென்ரலாக வந்து பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஏதாவது ட்ரேட் பண்ணிட்டு அப்புறம் மார்க்கெட் மூவ் வரல அப்படின்னா பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க. இன்கேஸ் ஏதாவது பொசிஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் வந்து ரெடியூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ட்ரேட் வந்து ஒன்லி ஆஃப்டர் கன்ஃபர்மேஷன். நேற்றும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு காலை வாங்கலாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு புட்டு வாங்கலாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக மார்க்கெட்டே எங்கேயுமே போகாதனால ரெண்டுமே வந்து ரிடக்ஷனாக தான் இருக்கும். அப்போ அதனால வந்து மேஜராக வந்து என்னென்னா ஃபியூச்சர் மில்லியனர்ஸ் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் தான், நம்ம ஆஸ் அ ஃபியூச்சர் மில்லியனர்ஸாக நம்ம ப்ரெடிக்டே பண்ண தேவையில்லைங்க. சரியா? கரெக்டாக ஒரு மேப்பை போட்டு இதான் ட்ரேட் பிளானு, இதான் நம்ம ட்ரேட் மேப்பு அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் அதுக்கு ரியாக்ட் ஆக நம்மளும் ரியாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆங்கிளில் மட்டும் வந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். எதுவும் குழப்பம் பெருசாக இருக்காது அப்படின்றது தான் நான் சொல்ல வர்றது. ஸோ அகைன் திரும்பி இப்போ இதே மாதிரி தான். இப்போ இந்த 3 சினாரியோஸ் நம்ம பார்த்தோம்ல. புல்லிஷ் சினாரியோக்கு என்ன வரணும்? 24 520க்கு மேலே போகணும். ஓகேவா? அப்புறம் அது போயிடுச்சு அப்படின்னா லோவரில் என்ன பார்ப்பீங்க? 24 420 வந்து டிஸ்காக வச்சுக்க வேண்டியதான். அதேமாதிரி பேரிஷ் சினாரியோ என்ன இருக்கணும்? 24 260 இருக்கணும். அதே மாதிரி அது ஆச்சு அப்படின்னா கீழே நெக்ஸ்ட் ஜோன் டு வாட்ச் வந்து 24 100. ஓகே, நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன் அதே தான். இப்போ இதுலேயே மேலே போச்சு அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் 24 620லேருந்து 680 ஜோன்ஸ் வந்து நீங்கள் க்ளீனாக வாட்ச் பண்ணலாம் அடுத்த டார்கெட்டாக. ஒருவேளை மேலே போச்சு அப்படின்னா. சரியா? அதெல்லாம் தான் மேஜராக வச்சுக்கணும். இது இல்லை, இது ரெண்டுத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா நோ ட்ரேட் ஜோன் தான். சரியா? இந்த நோ ட்ரேட் ஜோனுன்றது ரொம்ப ட்ரிக்கியானது. ஏன்னா மார்க்கெட் வந்து கம்ப்ரஸ் ஆகுதுன்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் அந்த கம்ப்ரஷன் எப்போ பிரேக் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நம்மளா வந்து அசியூம் பண்ணிலாம் எதுவுமே படங்கணும். ஸோ நம்மளோட ரூலை நம்ம பார்த்துப்போம், கன்ஃபர்மேஷன் பார்ப்போம், அது ப்ரெடிக்ஷனோட பெட்டராக இருக்கும் அப்படின்ற பாயிண்ட்ல வந்து. ஸோ நாளைக்கு என்ன வாட்ச் பண்ணோம், மண்டே வந்து என்ன மாதிரி சினாரியோஸு
அப்படின்ற பாயிண்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் வாங்க இன்னைக்கு வேற நான் ஒரு கொஸ்டின் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து புதுசா நேற்று ஒரு ஃபைவ்லி புல்லிஷ் நேரத்தை புக் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? அது ஒரு 20 ரூபா புக் பண்ணுன்றப்ப வச்சுக்கலாமா? அப்புறம் இன்னைக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி நம்மளோட எம்டிஎம் அது அப்படின்றது வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்போ எப்பவுமே வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு அக்கௌண்ட் இது. ஸோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 14 ரூபா ப்ராஃபிட் வந்து தான் இருக்குது. பொறுமையாக தான் வந்துச்சு மார்க்கெட்டு. ஸோ அதான் ரேஞ்சுக்குள்ளேயே இருந்ததுனால இது கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்குது. நான் ஸ்ட்ராட்டஜிஸாக பில்ட் பண்ணுறதுனால நான் ரிஸ்க் டிஃபைன் ஸ்ட்ராட்டஜி தான் வச்சுருப்பேன், நேக்டு செல்லிங் எங்கேயும் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் அதில் வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக இது இருந்துச்சு. அப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா, ஆலிஸ் ப்ளூவில் மந்த்லியில் மட்டும் நான் ஒரு அக்கௌண்ட் பொசிஷன் பண்ணி வச்சுருப்பேன்ல, ஆர்டர்ஸ்லாம் பெருசாக போடாமல். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் பொசிஷன்ஸை மட்டும் டைட் பண்ணி வச்சேன், அவ்வளோதான். வேறு எதுவும் புது பொசிஷனாக எடுக்கல. ஸோ ஆல்ரெடி இருந்த பொசிஷன்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கெல்லாம் டைட் பண்ணிவிட்டு அது மட்டும் வச்சுருந்தேன். ஸோ மொத்தமாகவே இன்றைக்கி வந்து ஒரு 10 ஆர்டர் தான் என் சைட்லேருந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இன்றைக்கி ஒரு 12 ரூபா சேர்த்து தான் வந்திருக்கு. சரியா, 12,000 ரூபா சேர்த்து ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து இது இந்த மின்ட்டு ஜிபோட மின்ட் அக்கௌண்ட்டில் வந்து நான் அதை ஃபுல்லாக நான் பொசிஷன் அக்ரெசிவாக எடுக்கல. இப்போதைக்கு ரன் ஆகிறது வந்து 2 இதுவாக ரன் ஆகுது. ஸோ ஒன்று வந்து 25th ஆகஸ்ட்லேயும் இன்னொன்று வந்து செப்டம்பர் லேடர்லேயும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அதோட பொசிஷன்ஸ் வந்து இன்னைக்கோட எம்டிஎம் வந்து ஒரு 5,500 ரூபா ப்ராஃபிட்டில் தான் வந்துருக்கு. சரியா, ஸோ இதான் வந்து ஓவராலாக வந்து என்னோட பொசிஷனலோட சும்மா நம்ம ஜென்ரிக்காக அப்டேட் பண்ணுற ஒரு விஷயம். சரி வாங்க அப்புறமா வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து காலையில் அதே மாதிரி சொன்னேன், நீங்கள் எல்லாரும் வந்து அந்த புல்லிஷ் பீரிஸ் நோட் ரவுண்ட்லாம் வாட்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு ரிமைண்டர் போட்டிருந்தேன். ஸோ அப்புறம் என்னோட பர்சனலாக வந்து மதியம் இருக்கும்போது அந்த 260 டவுன் சைட் லெவலில் வந்து அப்போ தான் மார்க்கெட் வந்து அந்த 320 300 சுற்றி இருந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ வந்து நான் என்ன பார்த்தேன்னா இதான் வந்து எதிர்பார்த்தேன் நான். ஸோ 23 260 உடையாத வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே தான் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு பொசிஷன் எடுத்திருக்கேன், மைல்டு புல்லிஷாக. அகெயின் மைல்டு புல்லிஷ் தான், ஏன்னா 520க்கு மேலே தான் அக்ரெசிவ் புல்லிஷாக இருக்கணும். அதனால அதை எடுத்தேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஓஏ டேட்டா வந்து வச்சுட்டு இதோட மந்த்லியோட ஓஏ டேட்டா சரியா, இதுல இருந்து என்ன சொல்லுது அப்படின்னா இது ரெண்டும் இதான் ரேஞ்சுன்னு சொல்லுது. சரியா, மந்த்லி இது வந்து ஆகஸ்டோட மந்த்லி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா புட்டு இதில் அதிகமாக இருக்குது, இது கால் வந்து இதில் அதிகமாக இருக்குது. இப்போ நடுவில் வந்து ஒன்றும் பெருசாக பில்டப் எதுவும் இல்லை. ஸோ அதனால் வந்து அங்கேயே வந்து தெரிஞ்சிடும் இது வந்து ஒரு மாதிரி சேர்னிங்கான மார்க்கெட்டு, ஒரு மாதிரி ரேஞ்சில் இருக்க மார்க்கெட்டுன்னு. ஸோ இந்த பக்கத்தில் வந்து ஏதாவது ஒரு உடையிறதோ இல்லை ஆட் ஆனதோ நீங்கள் உங்களுக்கு ஓஎல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் இது பார்க்கலாம். இது ஜென்ரலாக நான் இங்கே வந்து ஒரு ரிமைண்டர் போட்டேன், இதுல இருந்து என்ன தருது அப்படின்ட்டு. பீப்புள் வந்து நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பர்சனலாக மெசேஜ் வந்து ஏதாவது ரேஞ்ச் பவுண்டு அப்படி தான் மெசேஜ் சொன்னாங்க. ஸோ அப்புறம் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன், ஏன்னா இப்போ பாருங்க இதுலேயே பாருங்க 84 பேர் பார்த்துருப்பாங்க. ஆனால் ஒரு 15 பேர் தான் வந்து சும்மா அது இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க, அதாவது பார்த்து ஓகே அது வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. சரி, ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறது, இருக்கிறதே 500 பேர், அதில் ஒரு ரெகுலராக பார்க்குறதே ஒரு 100 பேர் 200 பேர் தான். அப்புறம் அதில் வந்து ஒரு 15 பேர் தான் பண்ணுறாங்களே சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா சரி ஓகே ஸ்லைட் புல்லிஷ் ட்ரேடு என்னது அப்படின்றத வந்து ரிலீஸும் பண்ணேன். நான் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஏன்னா நான் இப்போ இந்த க்ளோசர் எக்ஸ்பைரிஸ்லாம் பொசிஷன் முடிக்கிறேன்ல, முடிச்சதுனால நான் என்ன பண்ணிட்டேன் 1 செப்டம்பரில் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் வந்து மந்த்லி பொசிஷன்ஸ் வந்து இன்னும் வச்சிருக்கிறேன். அதில் போய் ஏதாவது ஒன்று எடுத்தோம்னா கண்டிப்பாக லெக் வந்து மேட்ச் ஆகி ஏதாவது கொலாப்ஸ் ஆகிடுன்றதுனால நான் இதில் வந்து 1:2ன்ற ரேஷியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். சரியா, 1:2ன்ற ரேஷியோ மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதான் இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, நான் முன்னாடியே வந்து 2 நாள் முன்னாடி வந்து ஒரு மைல் புல்லிஷ்னு ஒரு பொசிஷன் எடுத்தேன்ல, அதில் நான் ஆல்ரெடி ஒரு 20,000 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணி தான் வெளில போனேன். நீங்கள் சார்ஜஸ் ப்ரோக்கரேஜ் எல்லாம் கழிச்சிங்கன்னா கூட நான் 23 ரூபா புக் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு வந்து 20 ரூபானா, அப்போ நான் இந்த பொசிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் 20,000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கேன்ற ஆங்கிளில் தான் இந்த பொசிஷனை இனிஷியேட் பண்ணுறேன். சரியா, அப்போ அதுக்கு மேலே தான் என்னோட பே ஆஃப் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பே ஆஃப் பார்த்தீங்கன்னா அந்த ரிஸ்கில் வந்து 20,000 ரூபா கழிச்சிட்டிங்கனாலே அப்போ ப்ராஃபிட் வந்து இந்த 20,000 ரூபாய் முன்னாடி ஆட் பண்ணிங்க அப்படின்ற ஆங்கிள் தான் இந்த பொசிஷனை நான் பில்ட் பண்ணியிருக்கிறேன். இல்லைனா இன்னும் கொஞ்சம் மைல்டு புல்லிஷாக வந்து எடுக்கலாம், பட் ஆனால் தான் ஏன்னா ஆல்ரெடி ப்ராஃபிட் இருந்ததுனால நான் கொஞ்சம் டைட்டாகவே இந்த பொசிஷன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அகைன் இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி என்னன்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் இப்போ சொன்னால திரும்பி ஏதாவது ஒரு வியூ வந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம், அது எப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால. அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி அதே மைல்டு புல்லிஷ் தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். சரியா, அந்த மைல்டு புல்லிஷை நான் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவ் புல்லிஷாக மாற்றுறதுனா எப்படி மாற்றலாம்னா 24,520க்கு மேலே வந்து நான் மாற்றலாம் அப்படின்றத வந்து முடிவு பண்ணலாம். ஸோ இப்போ இந்த செட்டப் வந்து திரும்பி அதை ஸ்ட்ராட்டஜியாக பார்த்தீங்க அப்படின்னா நான் 1:2 அப்படின்ற ஆங்கிளில் வந்து
இப்படி எடுத்திருக்கேன். நான் பே ஆஃபும் காமிக்கிறேன். ஸோ அதில் என்ட்ரி லாஜிக் வந்து அதே மாதிரி தான், அது கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் வந்து பேஸ் பண்ணி எடுக்கிறேன். பட் நான் மைல்டு புல்லிஷ்ன்றது மட்டும் தான் வச்சிருக்கேன். அட்ஜஸ்ட்மெண்ட் லாஜிக் என்ன அப்படின்னா, இப்போ இது ஆக்சுவலாக இந்த பக்கம் ரிஸ்க் கம்மியாக தான் இருக்கும். நான் பே ஆஃப் காட்டுறேன். இந்த பக்கம் ரிஸ்க் வந்து ஓப்பனாக இருக்கும். பட் ஆனால் அந்த ஓப்பன் ரிஸ்க் வந்து நான் எங்கே அட்ரஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த லெவலுக்கு மேலே. ஓகேவா? ஸோ இதில் வந்து ரிஸ்க் வந்து டவுன் சைடில் ஃபஸ்ட்டு, ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி சாப்பியாக தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து டவுன் சைடில் ரிஸ்க் டிஃபைண்டாக வச்சுட்டேன். இப்போ இந்த பொசிஷன் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணதுனால ஸோ அதோட பொசிஷனுமே வந்து நீங்கள் இங்கேயே பார்க்கலாம். நான் பே ஆஃபும் காட்டுறேன். ஸோ பொசிஷனுமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இதுலேயும் வந்து இதுலேயும் எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்ல வந்து இது எடுத்துருக்கேன். சரியா? ஒரு 5 லாட்டு வாங்கி ஸோ 2 டைம்ஸ் 1:2ன்ற மாதிரி இந்த ரேஷியோ மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து அதான் ஆல்ரெடி அந்த 20,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்து நீங்கள் அடிஷ்னலாக சேர்த்துங்க. அப்படி இப்போ எடுத்துட்டு நம்ம பே ஆஃபாக பார்க்குறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். நான் ஜஸ்ட் என் சைடில் வந்து நான் பே ஆஃபையும் வந்து உங்களுக்காக காமிக்கிறேன். சரி, இப்போ இந்த பே ஆஃப் வந்து இப்படி தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி டவுன் சைடில் ரிஸ்க் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும். அப்புறம் இது கூட வந்து நீங்கள் 20,000 ரூபாய் சேர்த்துக்க வேண்டியதான் ப்ராஃபிட். இப்போ இந்த 20,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம். சரியா? 24 சரி, இப்போ நான் என்ன நினச்சிட்டேன்னா, இப்போ என்னோட வந்து நான் இந்த இதில் 20,000 ரூபாய் ப்ராஃபிட்டில் வச்சுருக்கேன் அப்படி சொல்லி வச்சுருப்போம். இங்கே போடுவாங்க. சரியா? இப்போ என்னோட ப்ராஃபிட் வந்து எப்படி இருக்கும்னா இப்போ இந்த மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம். அந்த 20,000 ரூபாய்க்கு வந்து நான் சேர்த்து எடுக்கணும், அவ்வளோதான். சரியா? இப்போ இதை நான் எடுத்துட்டேன்னா ஒருவேளை சும்மா அப்டேட்னு வச்சுக்கிறேன் பேச்சுக்கு. ஸோ அப்டேட்னு வச்சேன்னா இதான் வந்து என்னோட பே ஆஃப் ஆகும். சரியா? ஏன்னா நான் முன்னாடி மைல்டு புல்லிஷ்னு சொல்லி ஒரு பொசிஷன் எடுத்துகிட்டு போனேன்ல, அதை நான் புக்கும் பண்ணிட்டேன்ல. ஆக்சுவலாக புல்லிஷாகவே இல்லை, அதை புக்கும் பண்ணிட்டேன்ல. ஸோ அப்போ நான் பே ஆஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குது. அப் சைடில் வந்து நான் இந்த இடத்துல 520க்கு மேலே வந்துச்சுன்னா தான் நான் இதை அட்ஜஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்ற ஆங்கிளில் தான் இந்த பொசிஷன் வந்து நான் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு மைல்டு புல்லிஷ் பொசிஷனு, லாஜிக்கு எல்லாமே நான் லைவ் ட்ரேடு தான். அது லைவாகவே நம்ம எப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து அதான் இதுவும் லைவ் ட்ரேடு தான். சரியா? இதுவும் லைவ் ட்ரேடு தான். ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு கொஞ்சம் பே ஆஃப் மட்டும் மைண்டில் எடுத்துட்டிங்கன்னா போதும், பொறுமையாக பார்த்து பண்ண வேண்டியதான். ஸோ அகைன் இங்கேயே நீங்கள் பார்த்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ப்ராசஸாக தான் இதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியாக வந்து மைண்டில் லாஸ்ட் டைம் வந்து நான் லேட் எடுத்தேன், ஆனால் அதுலேயும் ப்ராஃபிட் தான் புக் பண்ணேன். தோ என்னோட வியூ ஃபெயில் ஆனாலும் சரியா? இப்போ அதனால அந்த ப்ராஃபிட் பொசிஷன் வந்து எனக்கு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா அந்த வியூ, ஏன்னா இன்னும் அந்த வியூ வந்து உடையில, அந்த 260 உடஞ்சாதான்றதுனால நான் ஏன் புக் பண்ணேன்னு நேற்று உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஏன்னா மார்க்கெட் கீழே வந்தால் அந்த ப்ராஃபிட் வந்து வேஸ்ட்டாக போய்ட்டுன்றதுனால நான் அதை புக் பண்ணிட்டு அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் இனிஷியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கணும். இதனால நீங்கள் தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் எப்படி வந்து அடுக்கு மொழியாக எடுத்து உங்களோட வியூவை, உங்களோட ஸ்ட்ராட்டஜியை, அப்புறம் உங்களோட லெவல்ஸை வச்சு நீங்கள் எப்படி இதை பின்னி பிணைஞ்சு இதை ஸ்ட்ராட்டஜியாக மாற்றுறீங்க அப்படின்றதான் நீங்கள் இங்கே லேர்ன் பண்ண வேண்டிய முக்கியமான ப்ராசஸாக இருக்கும். அகைன் திரும்பியும் நான் அதை தான் சொல்கிறேன். ஆஸ் அ ஃபியூச்சர் மில்லியனர்ஸாக ஓகேவா, நீங்கள் ப்ராப்பராக சரியா பிளான்ஸு ட்ரேட்ஸ் எல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதான் இப்போ நானுமே வந்து இங்கேருந்து பவுன்ஸ் ஆகும்னு ஓரளவுக்கு என்ன சொல்கிறது ஒரு அனுமானமாக தான் எடுத்திருக்கேன். ஆனால் உடஞ்சதுன்னா கீழே ரிஸ்க்கை ஃபிக்ஸ்டாக வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா மார்க்கெட் வந்து சாப்பியாக கீழே போயிட்டே இருக்குது, 2-3 நாளாக கீழே வந்துட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல ரிஸ்க்கை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 520க்கு மேலே புல்லிஷாக மாறும்போது என்னோட மேலே இருக்க ரிஸ்க்கையும் வந்து நான் அட்ரஸ் பண்ணிப்பேன் அப்படின்றது தான் இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் ப்ரெடிக்ட் வந்து மார்க்கெட்டை வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ நானுமே இங்கே தான் ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் ரைட், இது ஸ்ட்ராட்டஜி வழியாக ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட லெவல்ஸை பக்காவை வச்சுட்டு இது லெவலு இந்த லெவல் இப்போ என்ன பண்ணணும், 260க்கு கீழே போனால் நான் டவுன் சைட் ரிஸ்க் அட்ஜஸ்ட் பண்ணலாமா? நான் டவுன் சைட் ரிஸ்க் நான் ஒன்றும் பெருசாக வந்து கேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. பே ஆஃபாக பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? பொறுமையாக பார்த்து எக்ஸ்பைர்லாம் மந்த்லி எக்ஸ்பைர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட இந்த 1st ஆஃப் செப்டம்பர் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணால் கூட போதும். சரி, அந்த மாதிரி தான் நான் பொசிஷனை வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் மேஜராக ஒரு கீயில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்புறம் இன்னைக்கு ஸ்டாக் ஆஃப் த டேல வந்து இன்னொன்று நம்ம பார்த்துருக்கோம். இன்னொரு ஸ்டாக் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து அனூப் இன்ஜினியரிங் அப்படின்ற கம்பெனி வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஜென்ரலாக எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நல்ல பேஸில் இருக்கணும். எனக்கு ஃபண்டமெண்டல்ஸ் எப்போவுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், ஆனால் அது பேஸில் இருக்கும்போது தான் நான் வந்து அதை கன்சிடரே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கேன். இப்போ இன்னும் இந்த அனூப் இன்ஜினியரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹெவி இன்ஜினியரிங் இல்லைனா ஹெவி எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸ், ஸோ ஹீட் எக்ஸ்சேஞ்சரு, ப்ரெஷர் வெசல்ஸு, ரியாக்டரு, டவர்ஸு, காலம்ஸு, சரியா, மற்ற சென்ட்ரிஃபியூகல் விஷயங்கள் அதெல்லாம் பண்ணுற வந்து ஒரு கம்பெனி, ஒரு இன்ஜினியரிங் கம்பெனின்னு வச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் எப்போவுமே நீங்கள் பார்க்குற மாதிரி இங்கே பார்த்துக்க வேண்டியதான். சேல்ஸ் ஏறி இருக்குது, நெட் ப்ராஃபிட் ஏறி இருக்குது, ஆர்ஓசி ஏறி இருக்குது,
ROE ஏறி இருக்கு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஏறி இருக்கு, இபிஎஸ் ஏறி இருக்கு, டெப்ட் வந்து லோவாகவே இருக்கு, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து அதே மாதிரி தான் ஹை கான்ஃபிடன்ஸ் லெவலில் தான் இருக்கு. ஸோ ப்ரைஸாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து 1843 வந்து இருந்தது. ஸோ 52 வீக் லோவில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 52 லோ கிட்ட தான் இருக்கு. சரியா? ஆனால் அதான் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இதில் அதே கம்பேரிங் வித் ஆல் த பிஸ்னஸ் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது சரியா எனக்கு வந்து தோன்ற ஒரு விஷயம் வந்து இது நல்ல ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்கோரு. வாங்க சார்ட் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஏன்னா அதான் நம்மளுக்கு மெயின். இப்போ நான் வந்து இங்கேருந்து அனூப் எடுக்கிறேன், அனூப் இன்ஜினியரிங் அப்படின்றத எடுக்கிறேன். அகைன் நான் எப்போவுமே நான் எப்போ போட்டாலும் வந்து ஒன்று டெய்லியில் வீக்லியில் மட்டும்தான் அது வைக்கிறது. சரியா? இப்போ இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. ஜென்ரலாக வந்து இதை தான் நீங்கள் வந்து புல் பேக் ஆகத்தான் சரி. சரியா? இவ்வளோ பெரிய மூவ் வந்திருக்கு, அது புல் பேக் ஆயிருக்கு. ஆனால் இப்போ என்னன்னா இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து நெகோசியேட் ஆயிடுச்சா கேட்டிங்கன்னா சரியா ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது தான், இந்த டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறது தான். நம்ம வந்து இதை பாட்டம்னு நினச்சி எடுக்கிறது அதுவும் நம்ம பண்ணலாம். பட் ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் சும்மா இப்போ இது மேலேயே வந்து டெய்லி சார்ட்டை வந்து வைக்கிறேன். இந்த டெய்லி சார்ட்டில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து சரியா இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து முடிஞ்சிச்சு. இந்த டவுன் ட்ரெண்ட் எப்போ முடிஞ்சிருக்கும், இப்படி முடிஞ்சு இப்படி மேலே போய் இந்த இடத்துல முடிஞ்சிச்சு. கரெக்டாக முடிஞ்சு இப்போ ரீடெஸ்ட் ஆகிற இடம் தான். இந்த ரீடெஸ்ட்ன்றது வந்து இந்த இடம். கரெக்டாக ஸ்விங்காக வந்து இந்த இடம் இம்பார்ட்டன்ட் ஜோன். சரி, அதனால தான் உங்களோட ஸ்டாக் ஆஃப் த டே உங்களுக்கு கொடுக்குறதுலாம் எப்படி கொடுக்குறேன்னா சும்மா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஸ்டாக்கை வலிச்சு கொடுக்கறதுலாம் இல்லை. ஆக்சுவலாக நான் எங்கெல்லாம் வாங்குறேன், நான் எங்கெல்லாம் வாங்குவேனோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து பார்த்து பார்த்து உங்களுக்காக வந்து நான் வைக்கிறேன். நீங்கள் அதை எப்படி நீங்கள் வந்து அது லேர்னிங்காக எடுத்துக்கிட்டீங்கனாலும் சந்தோஷம், இல்லை ஏதாவது உங்களோட எப்படி சொல்கிறது. இப்போ நான் இதில் வந்து இன்னைக்கு வந்து அனூப் இன்ஜினியரிங் வந்து அந்த 1846 வந்து வாங்கியிருக்கேன். சரி, என்னோட ப்ராஃபிட்லேருந்து நான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து என்னோட கொஞ்சம் ப்ராஃபிட்டை நான் புக் பண்ணுறேன். இது இன்னொரு அக்கௌண்ட்டு. சரியா? இப்போ இதில் வந்து நான் இன்றைக்கி இதை வாங்கியிருக்கேன். இதை வாங்கிட்டு என்ன பண்ணுவேன், இது பிளெஜ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இதையும் பிளெஜ் பண்ணிவிட்டு விட்டுருவேன் அப்படின்றது தான் கோல். பட் ஆனால் தான் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சரியா நல்லா நோட் பண்ணிங்க சார். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. ஓகேவா? ஐ எம் செல்ஃப் மேடு இன்வெஸ்டரு ட்ரேடரு அப்படின்றதுனால என்னோட காசுக்கு நான் எங்கெங்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது எவ்வளோலாம் ஒர்க் அவுட் பண்ணி என் ₹1 நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது மாதிரி விஷயத்த மட்டும் அதுக்கான ரேஷனல்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் ஆனால் தான் நீங்கள் ஃபண்டமெண்டல் கம்பெனியெல்லாம் எடுத்து பார்த்து அப்படியே வாங்கினே இருக்கலாமான்னா இல்லை. ரெண்டு விஷயம் தான் மார்க்கெட்டில் இருக்கிறது, ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கலாக. இதானே எப்போவுமே எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை. கோழிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா அப்படின்ற மாதிரி அச்சீவ் பண்ணுங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் நான் சொல்லுவாங்க, ஃபண்டமெண்டல்ஸ் தாங்க பெஸ்ட்டு அப்படின்னா. டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் சொல்லுவான், டெக்னிக்கல் அனாலிசிஸ் தாங்க மெயின். ப்ரைஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணுறது இல்லைன்னா ஃபாலோ பண்ணுறது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் அப்படின்னா. நம்ம அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து அந்த இந்த படத்தில் வர மாதிரி தான் தளபதி 2 பேருமே நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி சந்தானம் எப்படி தளபதி அப்படின்னு ஒரு சல்லுன்னு வச்சுப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபண்டமெண்டலையும் எடுத்துப்போம், டெக்னிக்கல்ஸையும் வச்சுப்போம். இதை வந்து டெக்னோ ஃபண்டான்னு எல்லாரும் சொல்லுவாங்க, நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன். நான் பெண்டராக என்ன பண்ணுவேன்னா ஃபண்டமெண்டல் சொல்லும் எந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது, அதாவது எதை வாங்கணும் அப்படின்றது வந்து ஃபண்டமெண்டல் சொல்லும். டெக்னிக்கல்ஸ் என்ன சொல்லணும்னா எங்கெல்லாம் வாங்கலாம். இதை நான் வந்து ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் ஃபண்டமெண்டல்ஸாக இது மாதிரி நான் நிறைய ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணிருக்கேன். ஆனால் அது டெக்னிக்கலாக ஓகேவா எனக்கு வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக, அதாவது உடலிக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்களும் வந்து ஏதோ ஒரு கால் டு ஆக்ஷன் எடுக்கலாம். சரி, அட்லீஸ்ட் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக வச்சா நீங்கள் அதை ட்ராக் பண்ணி உண்மையிலே. ஏன்னா நிறைய பேருக்கு பிரச்சனையே என்னன்னா அது மாதிரி அந்த கரெக்டான இடத்துல வந்து தெரியாது. பழைய சார்ட் எடுத்து வச்சு பார்த்தீங்களா, இந்த சார்ட்டை இங்கே வாங்கியிருந்தா பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் போயிடுச்சு, அப்புறம் இங்கே புக் பண்ணியிருந்தா பார்த்தீங்களா அப்படியே அங்கேருந்து கீழே வந்துச்சு. இப்படிக்காக சொல்கிறவன் தான் இருக்கானே கண்டி. லைவ் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறவனோ ட்ரேட் பண்ணுறவனோ வந்து யாருமே இல்லை அப்படின்றத மட்டும் தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அதை வந்து நான் மேஜராக பார்த்துட்டு அது மட்டும் வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் எப்படி பார்க்குறதுன்றது நான் உங்கள் கையிலேயே விட்டுடுறேன், நீங்கள் எப்படி பார்க்கலான்றத. ஸோ பொறுமையாக பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இதெல்லாம் தெரியும் நான் ஒன்றுத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னோட ட்ரேடிங் லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக கம்ப்ரெஷன் நடந்திருக்குல்ல 2 நாள், அதனால் அதுலேருந்தே நம்ம போவோம். கம்ப்ரெஷன்ன்றது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆன்டிசிபேஷன் மட்டும்தான். சரியா? கம்ப்ரெஷன் வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு டைரக்ஷனை கொடுக்காது. அதனால டிசிப்ளினாக வெயிட் பண்ணுங்க. ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு எடுத்துட்டீங்க, அதாவது உங்கள் கேபிட்டலை கமிட் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கு முன்னாடி வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கம்ப்ரெஷன்ல வந்து நம்ம ஈஸியாக இருக்கும். ஆனால் கம்ப்ரெஷன் இப்போ நம்ம பார்க்குறோம்ல, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நான் சொல்லட்டுமா, மோஸ்ட்லி மண்டே வந்து கம்ப்ரெஸ் தான் இருக்கும். இதர் மந்த்லி எக்ஸ்பைரி வந்து டியூஸ்டே இருக்கிறதுனால அன்னைக்கு தான் வந்து இந்த கம்ப்ரெஷன் உடையுமோ அப்படின்றதான் எனக்கு இன்னும் பர்சனலாக தோணுது. அதனால இன்னொரு நாள் வருமா, என்ன பவுன்ஸ் அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்போ நாளைக்கு தேவையான செக்லிஸ்ட்டை நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ கீ லெவல் என்னது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் எந்த லெவல் கன்ஃபர்மேஷன் அதுவும் தெரியுமா. அப்புறம் ஒருவேளை லோ உடஞ்சா எங்கே ரிஸ்க் வைக்கணும், ஐ உடஞ்சா எங்கே ரிஸ்க் வைக்கணும் அதுவும் தெரியுமா.
அப்புறம் இப்போ 2 நாளா பாத்தீங்கல்ல, இந்த மார்க்கெட் ரேஞ்ச் கொண்டா தான் இருந்துச்சு. நம்மளுக்கு எங்கேயுமே ட்ரிகரே வரல. 3 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அந்த லோ உடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ட்ரேட் எடுத்திருப்பீங்க. ஓகே. இந்த 2 நாளா ஃபர்ஸ்ட் வெயிட் மட்டும் தான் பண்ணீங்களா? இல்ல இந்த லெவல் இருந்தா இருக்கட்டும், நான் பாட்டு ஒரு ட்ரேட் எடுத்து விடுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு பதில் தெரிஞ்சீங்கன்னா, அதுதான் இந்த பேஷன்ஸ் அப்படின்ற விஷயம். ஸோ அது ஒருவேளை நீங்க ப்ராப்பரா பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர். உங்களுக்கு ஒரு நானுமே ஒரு கைத்தட்டு கொடுக்குறேன். நீங்களுமே உங்க முதுகுல வந்து ஒரு பேட் அந்த பேக் வச்சுக்கலாம். பட் ஒருவேளை பண்ணல அப்படின்னா அந்த டிசிப்ளின் அப்படின்ற கான்செப்ட் வந்து நீங்க இன்னும் வந்து நல்லா உள்வாங்கி சைக்கலாஜிக்கலா ரெடி ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் நீங்க as a நல்ல ட்ரேடரா புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த செக்லிஸ்ட் வந்து உங்களை எப்பவுமே காப்பாற்றும் அப்படின்ற ஆங்கிள் பார்ப்போம். அகைன் கம்மிங் பேக் டு நம்மளோட லாஸ்ட் இதுக்கு வந்துட்டோம். ஸோ திரும்பியும் ஃபியூச்சர் மில்லியனர்ஸ் நான் உங்களுக்கு சொல்ற ஒரே விஷயம், வி டோன்ட் ப்ரெடிக்ட் மார்க்கெட்ஸ். நம்ம எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி வச்சுட்டு அந்த மார்க்கெட் அதுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ப்ரிப்பேர்டா அதுக்கேற்ற பிளான்ஸை மட்டும் எக்ஸிகியூஷனா பண்ண போறோம் அப்படின்றத மட்டும் நான் தெளிவாக வச்சுக்கிறேன். ஸோ திரும்பி இங்கே அதே மாதிரி சொல்றேன், ஐம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். ஸோ நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட டியூ டெலிஜென்ஸை பண்ணீங்க, இல்லை அப்படின்னா நீங்க ஒரு கன்சல்டண்ட்டை கூட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க ட்ரேட் டிசிஷன்லாம் பண்ணுங்க. இது நான் முழுக்க நான் செல்ஃப் மேட் இன்வெஸ்டர்ன்றதுனால நான் என்னோட மணிக்கு எந்தெந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்றத வந்து நான் இங்கே டீச் பண்ண தான் ட்ரை பண்றேன். ஐம் நாட் ட்ரைங் டு இன்டியூஸ் இல்லைனா உங்க ட்ரேட் எடுங்க அப்படின்ற ஆங்கிள் இல்லை. ஸோ பொறுமையா பாருங்க, ப்ரிப்பேர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து எக்ஸிகியூஷன் போகலாம். அதுக்கு நீங்க எப்படி பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்றதான் பாக்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து லைவ் அப்டேட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்துருவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ்க்கு முன்னாடி ஏதாவது அப்டேட்ஸ் பார்க்கறதுனாலும் அங்கே பார்த்துக்கலாம். ஸோ வீக்கெண்ட் வந்துருச்சு, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பண்ணிட்டு மண்டே காலையில் வாங்க. ஹாப்பி வீக்கெண்ட் கைஸ். சைனிங் ஆஃப் தாமோதரன்.